இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இந்த புதிய நாளில் ஆண்டவருடைய அமைதியையும் அருளையும் சமாதானத்தையும் நாங்கள் பெற்றிட ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாலையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க சிந்திக்க நாங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து பிரசன்னத்தை உணர்ந்து முழுமையாக அவருடைய மனதில் ஏற்றவர்களாக இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். அமைதி அருளும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் அவர் நம்மோடு நடந்து வருகிறார். அதனால தான் இதுவரைக்கும் நாம் ஒவ்வொருவரும் உயிரோடு இருக்கிறோம். உலகம் நமக்கு பல விஷயங்களை தரலாம், ஆனால் உள்ளத்தின் அமைதியை ஒருபோதும் தர முடியாது. பணம் இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், நம்மை சுற்றி பலர் இருக்கலாம், ஆனாலும் மனதில் அமைதி இல்லை என்றால் அவை அனைத்தும் அர்த்தமற்றதாகிவிடும். ஆனால் ஆண்டவர் நம் உள்ளத்தில் இருக்கும்போது புயலின் நடுவிலும் அமைதியாக நிற்கும் வலிமையை அவர் நமக்கு தருவார். சில நேரங்களில் என்ன நடக்கும் என்ற பயம் நம்மை ஆட்கொள்ளலாம். சில நேரங்களில் இந்த பிரச்சனை எப்போது தீரும் என்ற கேள்வி கூட எங்களுடைய மனதை சோர்வடைய செய்யலாம். ஆனால் இன்றைய இறை வார்த்தை நமக்கு ஒரு இனிய உறுதியை கொடுக்கிறது. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக என்று. அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதே நம்முடைய மிகப்பெரிய பலமும் நம்பிக்கையும். நாம் தனியாக இல்லை. நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிறவராய் இருக்கிறார். சொல்ல முடியாத வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நம் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் வேண்டுதல்களையும் அவர் கேட்டு அவற்றை பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். இந்த காலையில் உங்களோட மனதில் ஏதாவது ஒரு பாரம் இருந்தால் அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களோட குடும்பத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வேலை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய உடல் நலம், உறவுகள், தீர்க்கப்படாத பிரச்சனை எல்லாவற்றையும் அவருடைய கரங்களில் வைங்க. நாங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பிறகுதான் அமைதி கிடைக்கும் என்றது இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை வந்தாலே அமைதி எங்களோட உள்ளத்துக்குள்ள தானாக பிறக்கும். அதனால இன்றைய நாளை பயத்தோடு இல்லாமல் விசுவாசத்தோடு தொடங்குங்க. என்ன வந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று நம் உள்ளத்தில் சொல்லிக் கொள்ளுவோம். நம் பாதையில் இருள் இருந்தாலும் அவர் வெளிச்சமாக இருப்பார். புயல் வந்தாலும் அவர் நம் அடைக்கலமாக இருப்பார். மனம் தளர்ந்து போகாம அவரை மட்டும் முழுவதுமாக நம்புங்க. அவர் நிச்சயமாக எங்களை தாங்குவார். ஆண்டவர் இன்றைக்கு எங்களுடைய மனத்திற்கு அவருடைய அமைதியை தருகிறார். எங்களுடைய கவலைகளை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். எங்களுடைய குடும்பத்தோடும் நாங்கள் வேலை செய்கிற இடங்களையும் நாங்கள் மேற்கொள்கிற பயணத்திலையும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். நாங்கள் எதிர்கொள்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவர் உங்களோடு இருக்கிறார் என்ற இந்த வார்த்தை இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் தைரியத்தையும் நம்பிக்கையும் தரட்டும். ஆண்டவர் அருளும் சமாதானத்தோடு நாங்கள் இந்த நாள் முழுவதுமாக பயணிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் அவர் அதிசயத்தை காணும்படியாக செய்வார். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்பா தகப்பனே, இந்த புதிய நாளை உங்களோட கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களோட உள்ளத்தில் இருக்கிற பயம், கவலை, குழப்பம் அனைத்தையும் நீக்கி உமது பரிசுத்த சமாதானத்தால் எங்களை நிரப்புங்க. இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் எங்களோடு இருக்கிறத நாங்கள் உணரச்சிங்க. எங்களுடைய குடும்பத்தோடு அன்பானவர்களோடு நீங்கள் இருங்க. எங்களுடைய எண்ணங்களையும் வார்த்தைகளையும் செயல்களையும் வழி நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் உங்களோட சமாதானத்தோடும் உங்களோட ஆசிரோடும் கிருபையோடும் நாங்கள் பயணிக்க தொடர்ந்து எங்களோட கூட வாங்க. ஆமேன்.